Hello students, நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி கேட்குறீங்க. இப்போ சிலர்லாம் ரிசல்ட் அப்டேட் பற்றி பார்க்கும்போது இந்த நவம்பர் டிசம்பர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆகலை. சில பேர்த்துக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், பட் சில பேர்த்துக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. பிகாஸ் பிப்ரவரி லாஸ்ட் வீக்கோடு பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாம் டைம் டேபிள் படி எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அதை பேஸ் பண்ணி உங்கள் ரிசல்ட் எப்போன்னு பார்க்கும்போது ஆக்சுவலி எக்ஸாம் டைம் டேபிள் படி எக்ஸாம் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த கம்ப்ளீட் ஆன டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு ஆட் செமஸ்டராக இருந்தால் எப்படியும் ஒரு 2 monthஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. அஸ் யூஷுவலாகவே எப்போயுமே அப்படி தான் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு. அதே ஈவன் செமஸ்டராக இருந்தால் 1.5 monthல வந்து ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா எப்படியும் உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது ஏப்ரல் 3rd வீக்குள்ளே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வித்தின் ஏப்ரல் 3rd வீக்கில் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகலாம். அதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பேப்பர் வேல்யூஷன் அப்படின்றது இருக்குது. ஸ்டாஃப்ஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் டியூட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூனிவர்சிட்டியை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்து உங்களுடைய மார்க்கெல்லாம் டிக்ளேர் பண்ணி ரிசல்ட் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரிசல்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட்டு. பட் இப்போ தான் எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே ரிசல்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சில சடனாகவே இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷன் டியூட்டிலாம் ஸ்டாஃப்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணும்போது பேப்பர் வேல்யூஷன் டியூட்டிலாம் எப்படி இருந்தது, அந்த கரெக்ஷன் டியூட்டியில் எதுவும் கிரேஸ் மார்க்கை பற்றின அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, அப்புறம் அந்த டியூட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி எப்போ ரிசல்ட் வருதும் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இப்போ உங்கள் எக்ஸாம் டைம் டேபிள் கம்ப்ளீட் ஆகிற டேட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்ரல் 3rd வீக்குள்ளே ரிசல்ட் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் போஸ்ட்பான் ஆகுது. அதுக்கப்புறமா பேப்பர் கரெக்ஷன் டியூட்டியுமே ஏதோ ஒரு ரீசன்னால் சம்திங் டேட் தள்ளி போஸ்ட்பான் ஆகுது. இந்த மாதிரி ரீசன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் டேட்டு தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதனால் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக அப்டேட் பண்ணிட்டு வரேன் நம்முடைய சேனல் மூலம் அப்படின்றத சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம ஷெடியூல் படி கரெக்டாக எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் குயிக்காக பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக பேப்பர் கரெக்ஷன் டியூட்டியும் இமீடியட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட்டை குயிக்காக கூட விட்டுடலாம். அதனால் தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்துருக்கீங்க. ஒவ்வொரு ப்ராசஸ் முடிய உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட்லாம் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.